ஓம் ஸ்ரீ மகாதேவி சித்மகே பராசக்தி சிறுமி தன்னோ ஸ்ரீ ஆயுர் தேவி பிரச்சோதயாத். வருகின்ற பராப வருஷம் ஆனி மாதம் 10ஆம் தேதி வளர்பிறை தசமி, அதாவது ஆங்கிலம் 24/6/2026 புதன்கிழமை, நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து சுமார் 10 வருடங்களாக இந்த வளர்பிறை தசமி திதி பூஜைகள் இறைவன் கருணையால் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த இடமானது தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் அமைந்துள்ள 7 மங்கை ஸ்தலம், அதாவது சப்த மங்கை என்று சொல்வார்கள். அப்படி மங்கைகளில் ஒரு குறிப்பான ஒரு ஸ்தலமான ஹரிமங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயுர் தேவி மூர்த்திக்கு இங்கே சுவாமி ஹரிமுக்தீஸ்வரர், அம்பிகை ஸ்ரீ ஞானாம்பிகை இப்படி இருவரும் அருள்பாலிக்கின்ற இடமாக இருக்கிறது. இங்கே உதீட்சராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியுடன் அருள்பாலிக்கும் அற்புதமான ஆலயம். மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீ ஸ்வர்ச்சலாம்பாள் தேவியுடனே அருள்பாலிக்கின்ற பலவிதமான சக்திகள் நிறைந்த ஸ்தலம். இப்படி தனி சன்னதியுடன் கிரேதா யுகத்து அம்பிகையான ஸ்ரீ ஆயுர் தேவி அருளும் ஆலயமாகவும், சத்திய கங்கை தீர்த்தம் அமைந்துள்ள அற்புதமான எத்தனையோ தீர்த்தங்களை பற்றி கேட்டிருப்போம். கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, இப்படி சத்திய கங்கை அவ்வளோது சக்தியே அங்கே இருக்குது. சத்தியம் தர்மம் தவறாமல் வாழ்ந்தவர்க்கும் உள்ள அற்புதமான சத்திய கங்கை. இதனுடைய பலன்களை சொல்லிவிட்டால் ஒரு துளி தீர்த்தம் கூட அங்கே தங்காது, எல்லாம் வியாபாரமாக்கி விடுவார்கள். இப்படி அமைந்துள்ள இந்த தீர்த்தத்திலே முடிந்தால் ஸ்நானம் செய்து தலையில் தெளித்து கொண்டு இந்த பராவ வருஷம் ஆனி மாதம் 10ஆம் தேதி 24/6/2026 புதன்கிழமை காலை 10 மணி முதல் அபிஷேக ஆராதனை, சிறப்பு அன்னதானத்தோடு சேர்ந்து நடத்திட ஏற்பாடுகள் நடக்கின்றன. அனைவரும் இதற்கு பங்கு கொள்ளலாம். பொருள் உதவி மற்றும் திரவிய சகாய உதவி, சரீர சேவையும் தேவைப்படுகிறது. இப்படி இன்று சனிக்கிழமை 20/6/2026 என்ன ஒரு காரியம் இருக்கிறதா? வணிக குலத்திலே பிறந்து, கீழப்பழையாறையிலே பிறந்து, இறை திருப்பணிகள் பல கோடி செய்து அடியார்களுக்கு ஆடையும் கோபீனம் தானம் செய்யும் பணி செய்து, அதே கோவண பணியிலேயே ஈசனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு திருநல்லூரில் முக்தி அடைந்த ஸ்ரீ அமர்நீதி நாயனார் அவருடைய முக்தி ஜெயந்தி ஆணி பூரம். இப்படி முக்திஸ்தல ஈசன் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு எல்லோரும் சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகள் படித்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலமிட்டு வழிபடுங்கள். தினமும் ஒவ்வொரு இல்லத்திலும் மாலையிலோ காலையிலோ மற்றும் விடுமுறை நாட்களிலோ பலரும் அக்கம் பக்கத்திலே தெரிந்த பழகிய நண்பர்கள் மூலமாக குறைந்தது ஒரு மணி நேரமாவது நாம சங்கீர்த்தனம் பாராயணம் பாடி இந்த ராம நாமத்தினுடைய ராமராஜ்யம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்திலும் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று, ஏதோ ஒரு பரிகாரம் செய்கிறோம், ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், புதுசாக ஒன்று சேருது. காரணம், இப்பொழுது உள்ள தலைமுறைகள் பெரியவர்கள் சொன்னதை கேட்பது கிடையாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறியவர்களே ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் அதை பெரியவர்கள் நாங்களே செய்யாத இந்த ஒரு பூஜை, இந்த காரியம், இந்த தர்ப்பணாதிகளை செய்யக்கூடாது. நாங்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது நீ தர்ப்பணம் பண்ணால் என்ன அர்த்தம்? இது எங்களுக்கே அபசகுணமாக தெரிகிறது என்று தெரியாத ஒரு குலத்தை மீண்டும் மீண்டும் சூட்டி தனது இல்லத்திலே கர்ம வினைகளை சேர்த்து அதை குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட பாவத்தை மூட்டையாக கட்டி அப்படியே கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். அதனால்தான் என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பெரிய ஜமீன்தார் சார், இப்பொழுது நாங்கள் அம்போன்னு ஆண்டியா நிற்கிறோம். காரணம், இப்படி தடுத்து கெடுத்து அடுத்தவரையும் செய்ய விடாமல், செய்கின்றவர்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்த்து அந்தந்த நேரத்தில் அதது செய்தால் அது நல்ல பலன்களை தரும் அல்லவா? சூரியன் உதயத்திற்கு முன்பு அந்த சூரியனை வரவிடாமல் தடுத்து எதிர்கின்ற அசுர சக்திகளை விரட்டி அடிப்பதற்குத்தான் காலாகாலத்திலே சூரிய உதயத்திற்கு முன்பு அர்க்கியம் விட வேண்டும். அர்க்கியத்தை யார் ஒருத்தர் விட்டாலும் அந்த கோடி சூரியனுடைய
அற்புதமான ஆசிகளையும் பெறலாம். இப்படி அர்க்கியத்தினுடைய பிரதானமான அர்க்கியத்தினுடைய சக்திகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இதுதான் தானம், இதுதான் தர்மம், இப்படி என்று புண்ணிய சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி வளர்த்து கொள்ளும்போது தானாகவே பாவமானது கரைந்து முள்ளமாக கரைந்துவிடும். இப்படி பாவம் சேர சேர என்னதான் புண்ணியம் சேர்த்திருந்தாலும் பல இடங்களுக்கு, பல மலஸ்தலங்களுக்கு கிரிவலம் செய்து என்னென்னமோ தான தர்மங்கள்லாம் செய்து யார் உங்களை அழைத்து சென்றாரோ அவர் ஒரு சர்க்குருவாக இருந்தால் அதை எப்படி முடிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். அதுதான் சர்க்குருவினுடைய வழிகாட்டி. அப்படிதான் சிறு வயதிலே வாத்தியார் பெரிய வாத்தியாருடன் இடியாப்ப சித்தரை யாருன்னு தெரியாமல் ஏதோ ஒரு கோமணத்தை கட்டி தெரிஞ்சார் அப்படின்னு இருக்கும்பொழுது கீழே விழுந்து விளையாடி வரும்பொழுது பள்ளிக்கூடத்திலே அவரை அழுத்தாட்கொண்டு அந்த காலில் பட்ட சுறாப்பிகளை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் கண்ணிமிக்க நேரத்தில் தடவி கொடுத்து அது காணாமல் போய் அந்த எரிச்சல், அந்த சூடு அது நின்று போனதை உணர்ந்த வாத்தியார் அப்படியே அன்பின்பால் கட்டுப்பட்டு அங்கே ஒரு அடிமைகண்ட ஆனந்தத்திலே திரும்பி செல்லுவோம். அங்கே உட்கார்ந்து கொண்டு இவரை எப்படி கூப்பிடுறது, பெரியவரேன்னு கூப்பிட்றதா, பெரியவர்களேன்னு கூப்பிட்றதா, ஐயான்னு கூப்பிட்றதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு இருக்கும்பொழுது, என்னடா தம்பி முணுமுணுத்துக்கிட்டு இருக்க, உங்கள் ஸ்கூலில் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்காரு அவங்களாம் நீங்கள் எப்படி கூப்பிடுங்க? நாங்கள் வாத்தியாரேன்னு கூப்பிடுவோம், எங்கள் வாத்தியார்னு சொல்லுவோம். நீ இன்னையிலேருந்து என்னை வாத்தியார்னு கூப்பிடு. அதுதான் குருவாய் திருவாய் திறந்து அருளிய அற்புதமான முதல் தீட்சை. அதுதான் குரு தொட்டு காட்டி விட்டார். அதிலிருந்து ஆரம்பமானதான் இன்றும், ஏன் யுகம் கடந்தும் இந்த அடிமை கண்ட ஆனந்தம் செல்லும். ஏனால் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும், குரு பக்தியை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன், ராகு காலம், யமகண்டம், குலிகன், காலன், அர்த்தபரணம், இப்படி எதையும் பார்க்காமல் அநேகமான முறையிலே விடுமுறை என்று ராகு காலத்தில் தான் எல்லா காரியத்தையும், நல்ல காரியங்கள், பொருள் வாங்குவது, கரிநாள், இவையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மனஸ்தாபம், கணவன் மனைவி, அப்பா அம்மா, வீட்டில் சண்டை இல்லாத நாளே கிடையாது. அது வீடு, பல வீடு சேரும்போது தெரு, பல தெரு சேரும்போது ஒரு ஊர், பல ஊர் சேரும்போது ஒரு பெரிய நகரம், பல நகரம் சேரும்போது ஒரு மாநிலம், பல மாநிலம் சேரும்போது ஒரு மாகாணம், தேசம். இப்படி பல காரணங்கள், நாம் செய்த சிறிய சிறிய குற்றங்கள் பெருகி மலையளவு பெருகி வருகின்றது. இதற்காக தான் ராமராஜ்யம் நடைபெற வேண்டும். அப்படி பல அடியார்கள் மனமாற செய்ததன் பலமே இன்று நாம் பெரும் இழப்பை சந்திக்க நேர்ந்த ஒரு அந்த போரின் கடுமையான விளைவு சற்றே தணிக்கப்பட்டு உள்ளது. இது நிரந்தரமாக தணிக்கப்பட வேண்டும். அதற்காக எதற்கோ காலத்தை ஒதுக்கி சினிமா, டிராமா, பொழுதுபோக்கில் விரயம் செய்கின்றோம். ஏன் இந்த ஊரில், நம்ம நாட்டில், நம்ம ஊரில் உள்ள நம்மளுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்கெல்லாம் நல்லா சௌக்கியமாக, சந்தோஷமாக, பாதுகாப்பாக நம்ம ஊருக்கு வர வேண்டாமா என்று நினைத்து நீங்கள் தினமும் ராமன் நாம பாராயணம், நாம சங்கீர்த்தனம், உபன்யாசம், இப்படி இவைகளெல்லாம் செய்து இந்த உலகம் சாந்தமயம் ஏற்பட வேண்டும். சாந்த நாயகன் வழிபாடு என்று சிறந்தது என்று சொல்லிவிட்டோம். சஷ்டாஷ்டக தோஷ நிவர்த்திக்கு இதைவிட எளிமையான முறை யாரும் சொல்லப்போவது இல்லை. ஆனால் இது தொடர்ந்து வரப்போகின்றதா என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோதனை என்னவென்றால், நான் வாங்கணும்னு நினைக்கும் போது அரை மனசோடு தேடுவோம், அது கிடைக்காது. முழு மனசோடு வாங்கித்தான் தீருவேன் என்கிற போது அது நம்மை நோக்கி வரும். அதுதான் நம்முடைய எண்ணமே நமக்கு சந்தோஷத்தையும், வருத்தத்தையும், மகிழ்ச்சியையும், வெறுப்பையும் கொடுக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதனால் தீதும் நன்றும் பிற தர வாராது என்கின்றதை திரும்பி வச்சுங்க. இன்னைக்கு வீட்டில் இன்று நாளை விடுமுறை இருந்தால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு உங்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு கையெல்லாம் எல்லோரும் ஒரு கையை சேர்த்து வட்டமாக அமர்ந்து கொண்டு இறைநாமங்களை ஓதுங்கள். உங்கள் வீட்டில் ராமநாம ஜெபம் ஆரம்பிக்கட்டும், ராமராஜ்யம் ஆரம்பிக்கட்டும். இப்படி ஆரம்பிக்கும் போது வீட்டில் சாந்தம் பொழுகும். அந்த இடத்திலே 10-20 வீடுகள் இருந்தாலும் இதை காதால் கேட்கின்றவர்களுக்கும் புண்ணியம். இந்த புண்ணியத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இவற்றினுடைய முழு விளக்கங்களையும் இந்த மாத அகஸ்திய விஜயத்திலே அற்புதமாக அச்சடிக்கப்பட்டு ஞானப்பத்திர கிரந்தத்திலிருந்து தமிழுக்கு மாற்றி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒடுக்கத்தூர் மகானுடைய
திருவுருவ படத்தை எல்லாம் போட்டு இந்த அகசிய விஜயம் வெளிவந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் ஒரு பெரிய ஒரு சரக்கு இருக்குது. யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதை பெறுவதற்கு எளிய பூஜை முறைகள், வழிமுறைகளை இந்த இதழில் கொடுத்துள்ளோம். அதை வாங்கி படித்து எல்லோருக்கும் இந்த புத்தகத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் கொடுத்தால், அது வித்யா தானம் செய்தால் ஒரு காராம்பசு கொடுத்தால் என்ன புண்ணியமோ அதை விட அதிகமானது. அதுவும் திருவண்ணாமலையில் தானம் கொடுத்தால் சொல்லவே வேண்டாம். பல கோடி தலைமுறைகளுக்கு நீங்கள் தான் ராஜா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.